உணவை வீணடிக்காதீர்கள். ஹாய் வீவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். ஒரு அருமையான கருவாட்டு குழம்பு. ஒரு சட்டி சாதம் கொடுத்தாலும் பத்தாது. நாக்கில் சமைக்கும் போது எச்சு விடுற அளவுக்கு அவ்வளோ டேஸ்டான இந்த கருவாட்டு குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்குவோம். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த கருவாட்டு குழம்பு கேப்பக்களி, கூழ், கம்பங்கூழ், களி, அதே போல் சாதத்துக்கும் சட்டி சாதம் கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நம்ம நல்ல கருவாடாக நம்ம பான்சுறா கருவாடு எடுத்துக்கிறோம். ஒரு 200 கிராம் கிட்ட இந்த கருவாடு நல்ல கருவாடாக வாங்கிக்கணும். நல்ல பதமான கருவாடாக இருக்கணும். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து ஈரம் சதசதப்பு இருந்துச்சுன்னா அந்த கருவாடு நல்லா இருக்காது. நல்லா ட்ரையாக அழுத்தமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த கருவாடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சமைக்கிறதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல பதமாக இருக்கும். அதுபோல் இந்த மாதிரி பீஸ் பீஸாக இந்த பால்சுறா கருவாடை வெட்டி வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி பீஸ் பீஸாக வெட்டி வாங்கிக்கோங்க. இப்போ இந்த கருவாடை ஒரு கிண்ணத்தில் அப்படியே எடுத்து போட்டுங்க. அதெல்லாம் இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுத்தம் பண்ணணும். அதில் அவ்வளோ உப்பு இருக்கும். உப்பு பார்த்திங்கன்னா நமக்கு பார்க்கும்போதே தெரியும், அது மேலே அவ்வளோ உப்பு பூத்துருக்கு. அதுக்காக நம்ம ஒரு கிண்ணத்தில் தனியாக அதை எடுத்து வச்சு அது முழுந்துற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். ஒரு எலுமிச்சை பழத்தை நல்லா வெட்டி எடுத்து வச்சுங்க. இது முழுந்துற அளவுக்கு, அந்த கருவாடு முழுந்துற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணியை வந்து ரொம்ப ஊற்றிடக்கூடாது. கருவாடு முழுந்துற அளவுக்கு ஊற்றினா போதும். அதில் நம்ம வெட்டி வச்சுருக்க எலுமிச்சை பழத்தில் அரை பழத்தை வந்து அந்த எலுமிச்சை சாரை அந்த தண்ணியில் புழிஞ்சிருங்க. அந்த கருவாட்டோட புழிஞ்சி விட்டு இந்த மாதிரி அரை பழத்தையும் புழிஞ்சி விட்ருங்க. அப்படி புழிஞ்சி விட்டால் தான் அந்த உப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி வரும். அதில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதை நல்லா வந்து அதில் உப்பே இல்லாமல் கரைஞ்சி வரும். நல்லா வேகிறதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அதை வந்து நல்லா கலந்து விட்டுறணும். இந்த கருவாடை அந்த எலுமிச்சம் தண்ணியில், அந்த எலுமிச்சம் சாறில் இந்த கருவாடை நல்லா இது மாதிரி போட்டு கலந்து விட்டுடுங்க. இப்போயே தெரியும் உங்களுக்கு உப்பு மேலே பிரிஞ்சு வந்துடும். அப்படியே பால் மாதிரி வந்துடும். அது கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் விட்டுடுங்க. ஒரு புளியை, அதாவது எலுமிச்சம் அளவு புளியை எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. மிளகு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதே போல் அதே அளவு ஜீரகமும் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதுக்கு பூண்டு வந்து ஒரு கண்டு பூண்டு அப்படியே ஒரு கட்டை அப்படியே எடுத்துக்கோங்க. எடுத்து இதை நல்லா பார்த்திங்கன்னா உரலில் கொடுத்து இடிக்கணும். அரைக்கக்கூடாது, மிக்சிலலாம் அரைக்கக்கூடாது. நல்லா நச்சு இடித்து வச்சுக்கணும். இதுதான் இந்த குழம்புக்கு டேஸ்ட்டு. இது கூட பார்த்திங்கன்னா நம்ம காய்கறி சேர்த்துக்கிறோம். முருங்கைக்காய், ஒரு முருங்கைக்காய், அதே போல் உருளைக்கிழங்கு ஒரு 25 கிராம் உருளைக்கிழங்கு, ஒரு 20 கிராம் வெங்காயம், ஒரு 15 கிராம் தக்காளி நல்லா வெட்டி எடுத்து வச்சுருங்க. சின்ன சின்னதாக வெட்டி எடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக சுத்தம் பண்ணிவிட்டு வெட்டி எடுத்து வச்சுக்கணும். இந்த காய்கறியும் இந்த கருவாட்டில் இருக்க உப்பு, அதே போல் பார்த்திங்கன்னா புளி, காரத்தெல்லாம் பேலன்ஸ் பண்ணும். அதாவது உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணிக்கும். அதோட எதுவுமே கூடுதல் இல்லாமல் கரெக்டாக அந்த ஈவனாக அந்த குழம்புக்கு கொண்டுட்டு வந்துடும். அதுக்காக இந்த உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் போடுறோம். இது நல்ல டேஸ்ட்டும் இருக்கும். அதுபோல் கருவாடை நல்லா ஊறின கருவாடை நம்ம எலுமிச்சம் சாறில் ஊற வச்சு அதை வந்து ஒரு 5 முறை தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதில் உப்பே இருக்காது. உப்பெல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா கருவாடு ஊறி நல்லாயிருக்கும். அந்த குழம்புக்கு வேக வைக்கிற அளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கழுவி 5 முறை தண்ணி விட்டு கழுவி எடுத்து வந்துடுங்க. இப்போ ஊற வச்சுருக்க அந்த எலுமிச்சம்பழம் சைஸு புளியை நல்லா கசக்கி சாறு எடுத்துடுங்க. அப்படியே நல்லா கசக்கி வச்சுருங்க. அதை நல்லா பிசைஞ்சி அதை நல்லா கசக்கி சாறு எடுக்கணும். அதுக்கப்புறம் நல்லா இது மாதிரி பிசைஞ்சி சாறு எடுத்து வச்சுருங்க. இது மாதிரி வச்ச பிறகு நம்ம குழம்பு கரைக்கணும். அதுக்காக ஒரு அகலமான கிண்ணத்தில் நம்ம கரைச்ச புளியை, இந்த புளிசாறை எடுத்துங்க. புளிசாறை எடுத்துங்க. குழம்பு கரைக்கிறதுக்கு இந்த மாதிரி அந்த புளிசாறை எடுத்துருங்க. அதில் விதை விழுகாமல், நார் விழுகாமல் அப்படியே எடுத்துருங்க. அது கூட 1.5 கரண்டி, இந்த மாதிரி சூப்பு சாப்பிடக்கூடிய கரண்டியால் 1.5 கரண்டி மிளகாய் தூளும், இது கூட பார்த்திங்கன்னா அந்த புளிசாறில் சேர்த்துங்க. அந்த 1.5 கரண்டி மிளகாய் தூள், அதே போல் 3 கரண்டி அளவுக்கு மல்லித்தூள், 3 கரண்டி அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருங்க. 3 கரண்டிக்கு மல்லித்தூள் சேர்க்கணும். அப்போ தான் இந்த குழம்பு திக்னஸாகவும் இருக்கும். இதில் தேங்காயெல்லாம் கரைச்சி ஊற்றுறதில்ல. இந்த 1.5 கரண்டி மிளகாய் தூளும் இந்த மல்லித்தூளும் சேர்த்த பிறகு இது கூட நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டு, மிளகு, ஜீரகத்தை இந்த குழம்புலேயே சேர்த்து
கொஞ்சோண்டு எடுத்து வச்சுங்க தாளிக்கிறதுக்கு. இது கூட வந்து ஒரு அரை டீஸ்பூன் இந்து உப்பு சேர்த்துங்க. கடல் உப்பு சேர்க்கலை, இந்து உப்பு சேர்த்துங்க. ஏன்னா இந்த கருவாட்டில் இருக்கக்கூடிய உப்பு இதுவும் வந்து டேஸ்ட்டு மாறுங்கிறதுக்காக இந்து உப்பு சேர்த்துங்க. அது கூட மிச்ச புளி தண்ணியை உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி கரைச்சிங்க. அது கூட இந்த நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியில் பாதியை எடுத்து நல்லா பிசைஞ்சு அந்த குழம்பு சாரோட நல்லா கரைச்சிருங்க. அந்த புளியோட குழம்புக்கு கரைச்சிருங்க. நல்லா பிசைஞ்சு கரைச்சி விட்ருங்க. அந்த தக்காளியை இந்த குழம்புக்கு மல்லித்தூள், மிளகாய்த்தூள், அதை பூண்டு மிளகு, புளிச்சாறில் நல்லா இந்த தக்காளியை கரைச்சி விட்டுறணும். இந்த மாதிரி கரைச்சி விட்டு எடுத்து வச்சுக்கணும். இது ரெடியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு ஒரு மண் சட்டி, நல்லா அகலமான குழம்பு வைக்கக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு மண் சட்டி எடுத்து வச்சுருங்க. இந்த சட்டி நல்லா சூடு வந்த பிறகு ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துங்க. அதில் அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் சேர்த்துங்க. அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்த பிறகு நம்ம தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு பூண்டு மிளகு ஜீரகம் இடித்து வச்சுருக்கதை அந்த பூண்டு மிளகு ஜீரகத்தையும் சேர்த்துருங்க. சேர்த்து இப்போ இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது நல்லா பொரிஞ்சு வரணும். அந்த எண்ணெயில் சூடு வந்து பொரிஞ்சு வரணும். மண் சட்டிக்கு கொஞ்சம் லேட்டாக தான் சூடு வரும். அதோட நம்ம நறுக்கின வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்குங்க. இதை நல்லா வதக்கி விடணும். நறுக்கின வெங்காயத்தை சேர்த்து அந்த வெந்தயம், பூண்டு மிளகு ஜீரகம் சேர்த்து வெங்காயம் சேர்த்து இப்போ நல்லா வதக்கி விடுறோம். இந்த மாதிரி நல்லா அதை வதங்கணும். இது வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துங்க. நம்ம நறுக்கின தக்காளி பாதி தக்காளி அதில் எடுத்து கரைச்சிடுவோம். குழம்புக்கு கரைச்சி வச்சுட்டோம். பாக்கி அதில் போட்டு தாளிப்புக்கு போட்டு இந்த தக்காளியை சேர்த்துங்க. தக்காளியை சேர்த்த உடனே மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துங்க. மஞ்சத்தூள் சேர்த்த பிறகு இது கூட கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலையே சேர்த்துருங்க. கருவேப்பிலையை சேர்த்து இப்போ இது மூணையும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம், தக்காளி, மஞ்சத்தூள், அதே கருவேப்பிலை நல்லா இது மாதிரி நல்லா கலக்கி விடு, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த எண்ணெயிலே வதங்கணும். தண்ணி எதுவும் இப்போ சேர்க்கக்கூடாது. இதுக்கு தேங்காய் சேர்க்கறது கிடையாது. இது மாதிரி நல்லா இதை வதக்கி விட்ருங்க. இது எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதங்குது. இது வதக்கும் போதே பார்த்தீங்கன்னா வாசம் கம்மன்னு இருக்கும். வெந்தயம் போட்டிருக்கிறதுனால இதனுடைய நறுமணம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா இது வதங்கி வரணும். இந்த மாதிரி வதங்கி வரணும். நல்லா வதங்கி அந்த தக்காளி, வெங்காயம்லாம் நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு தான் நம்ம குழம்பு கரைசல் சேர்க்கணும். வதங்காமல் இதை சேர்க்கக்கூடாது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே வாங்க. தீஞ்சி போயிடாமல் செய்யுங்க. நல்லா கரிஞ்சிடக்கூடாது. இந்த வெங்காயம் கரிஞ்சிடக்கூடாது, கருப்பாயிடக்கூடாது. அந்த மாதிரி இதை வதக்கணும். அதுக்காக இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே வரணும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த குழம்பு கரைச்சல் புளித்தண்ணியில் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், பூண்டு மிளகு ஜீரகம், தக்காளியெல்லாம் சேர்த்து கரைச்சிருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ அந்த தாளிப்பில் சேர்த்துங்க. நம்ம வெங்காயம், தக்காளி, அதே கருவேப்பிலை, வெந்தயம்லாம் போட்டிருக்கோம்ல, போட்டு நல்லா வதக்கி விட்ருக்கோம். அதில் சேர்த்துருங்க. இப்போ நல்லா இதை சேர்த்த பிறகு இது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்க காய்கறி, இது கூட நம்ம முருங்கைக்காய் இதெல்லாம் நறுக்கி சுத்தம் பண்ணி நறுக்கி வச்சுருக்கோம். இந்த முருங்கைக்காயை இப்போ சேர்த்துங்க இந்த குழம்புல. ஏன்னா இதை நம்ம கருவாடு சேர்த்த பிறகு சேர்த்தா இந்த காய்கறி வேகிறதுக்குள்ளே கருவாடு குழஞ்சி இப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாம் தூளாக போயிடும். கருவாடு முழுசாக இருக்காது. இப்போ உருளைக்கிழங்கையும் சேர்த்துங்க. முருங்கைக்காய் சேர்த்த பிறகு உருளைக்கிழங்கு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த குழம்புல நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த கருவாட்டு குழம்புல இது கருவாடு போடாமலே இப்போயே நல்லா பார்த்தீங்கன்னா அந்த வாசம் அப்படியே கம்முன்னு இருக்கும். உங்களுக்கு அந்த தெருவே வாசிக்கும். அந்த அளவுக்கு இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா அந்த குழம்பு வைக்கும்போதே உங்களுக்கு நாக்கில் எச்சி வரும். அந்த அளவுக்கு இந்த குழம்பு இருக்கும். இப்போ இது நல்லா கொதி வரணும். இது மேலே ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் இந்த குழம்பு நல்லா இந்த மாதிரி கொதிக்கும். இந்த மாதிரி இப்போ நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நல்லா தளன்னு கொதிக்கணும். இப்போ காய்கறியெல்லாம் அரை வேக்காடு தான் இருக்கும். ஒரு அரை பதம் தான் வெந்திருக்கும். ஆனால் உருளைக்கிழங்கு, அந்த முருங்கைக்காயெல்லாம் அதெல்லாம் இருக்கக்கூடிய அந்த உப்பு, புளி எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மிளகாய் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அது கொதித்து அதோடைய சாரமெல்லாம் உள்ளே இழுக்கும். இழுத்து பார்த்திங்கன்னா ஒரு அரை பதம் தான் இது வெந்திருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா கொதி வரும்போது நம்ம இப்போ சுத்தம் பண்ணி நல்லா ஒரு 5 முறை தண்ணி விட்டு கழுவி எடுத்து வச்சுருக்க அந்த கருவாடை இந்த குழம்புல சேருங்க. இந்த கருவாடை இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்க கருவாடை இப்போ நம்ம அந்த குழம்புல சேர்த்துக்கிறோம். குழம்புல சேர்த்தோன்னே இந்த பால் சுறா கருவாடை சேர்த்தோன்னே இதில் முள்ளே இருக்காது. இது நல்லா நம்ம எலுமிச்சம்பழம் சாறில் ஊற வச்சது உப்பெல்லாம் எடுத்ததுனால
நல்லா ஹைலைட்டான டேஸ்ட்டில் அப்படியே கருவாடு மீன் மாதிரியே இருக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் உங்கள் வீடே நல்லா கம கமன்னு அக்கம் பக்கம்லாம் நல்ல வாசமாக இருக்கும். சட்டி சோறு கொடுத்தாலும் பத்தாது, அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ நல்லா இந்த கருவாடை கொதிக்கிறதுக்கு இன்னும் ஒரு முறை நல்லா கொதிக்கணும். மறுபடியும் அதை அந்த மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. மூடி வச்சு இப்போ திறந்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா வாசம் அப்படியே கமாலிக்கும். இந்த கருவாட்டோட வாசம், இந்த குழம்போட வாசம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கம கமன்னு இருக்கும். இதை அப்படியே உடைச்சிடாம அந்த அப்படியே போட்டு கலக்குனீங்கன்னா கருவாடு தூள் தூளாக போயிடும், குழஞ்சி போயிடும். இந்த மாதிரி உடைச்சிடாம இந்த மாதிரி இந்த கருவாட்டு குழம்பை மெதுவாக கலக்கி விட்டு நல்லா ஆற்றி விட்டு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கருவாட்டு குழம்பு நல்லா கொதிச்சு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு கொதி வரணும், அதுக்காக திரும்ப ஒரு மூடியை போட்டு மூடி விட்டுருங்க. கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் சுருங்கணும். இந்த மாதிரி மூடி விட்டு திரும்ப ஒரு 2 நிமிஷம் கண்டு எடுத்தீங்கன்னா அப்படியே குழம்பு அற்புதமாக சூப்பராக ரொம்ப பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் டாப்பாக இந்த குழம்பு உங்களுக்கு ரெடி ஆகிடும். சூப்பரான கருவாட்டு குழம்பு. உங்களுக்கு இந்த கருவாடை பார்த்தீங்கன்னா மெதுவாக கலக்கி விடணும். ரொம்ப வேகமாக கலந்தீங்கன்னா அப்படியே அதெல்லாம் தூள் தூளாக போயிடும். இந்த மாதிரி இந்த கருவாடு இப்போ சூப்பராக ஹைலைட்டாக காய்கறி, முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கருவாடு அப்படியே வெந்து பூத்து போயிருக்கும் பாருங்கள். அப்படியே வார் வாராக வந்துடும். அப்படியே வார் வாராக வந்துடும். அவ்வளவு சூப்பராக இருக்கும் இந்த கருவாடு. இப்போ நல்லா அற்புதமாக கருவாட்டு குழம்பு, கருவாடு வெந்து வந்துடுச்சு. நமக்கு கருவாட்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டோம். இந்த சட்டியில் இருக்கக்கூடிய சூட்லேயே மித்த அந்த குழம்பு நல்லா வெந்து சுருங்கி நமக்கு பக்குவமாக அந்த வந்துடும். அந்த கருவாட்டு குழம்பு சட்டியில் வந்து ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, நீங்கள் ஒரு 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 பதத்தோடு இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு இந்த மாதிரி வெந்த பிறகு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சட்டியில் இருக்கிற சூட்லேயே அந்த காய்கறிகள்லாம் வேகாததெல்லாம் நல்லா வெந்து பக்குவமாக அந்த கருவாடெல்லாம் வெந்து நல்லா சாஃப்டாக நல்லா கம கமன்னு வாசமாக அருமையான டேஸ்ட்டில் உங்களுக்கு கேப்பை களிக்கு கேப்பை கூழுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ கிண்ணத்துக்கு மாற்றிக்குங்க. இப்போ நமக்கு அருமையான கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அதே போல் ஒரு கப்பில் இந்த கருவாட்டு குழம்பை வச்சு பரிமாறினீங்கன்னா எல்லோரும் ஒரு சட்டி சோறாக இருந்தாலும் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. கருவாட்டு குழம்பே சாப்பிடாதவங்க அவ்வளோ ஹைலைட்டாக சாப்பிடுவாங்க, கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த குழம்பு எப்படி செஞ்சீங்கிற மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டான இந்த கருவாட்டு குழம்பை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாதத்தில் சுடு சாதத்தில் போட்டு பிசைஞ்சி அந்த கருவாட்டோட சாப்பிட்டிங்கன்னா ஹைலைட்டாக இருக்கும். இந்த மாதிரி இந்த கருவாட்டு குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி கருவாட்டு குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள். எங்களோட வீடியோவை பார்க்கின்ற அனைத்து வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.